ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 25 அத்தியாயம் 6 கிருஷ்ணரது தோற்றங்கள் செயல்கள் இவற்றின் அறிவு. அதன் தொடர்ச்சி. ஜீவாத்மாக்களின் தர்மத்தில் எப்போதெல்லாம் முரண்பாடு தோன்றுகிறதோ, அதாவது பரமனுக்கு சேவை செய்வதை ஜீவாத்மாக்கள் எப்போதெல்லாம் நிறுத்துகின்றனரோ அப்போதெல்லாம் தாம் தோன்றுவதாக ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார். அதாவது புலன்களுக்கு சேவை செய்வதில் அதிமும்மரமாக ஜீவாத்மா ஈடுபட்டிருக்கும் போது, புலன் நுகர்வில் அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்து விடும்போது இறைவன் வருகிறார். உதாரணமாக, இந்தியாவில் மக்கள் அளவுக்கு அதிகமாக மிருகவதையில் ஈடுபட்டிருந்த போது எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாமை என்னும் அகிம்சையை நிலைநிறுத்த புத்த பகவான் வந்தார். அதுபோலவே மேற்கூறிய பதத்தில் பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பதற்காக தாம் வருவதாக ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். பிற உயிரினங்களிடம் பொறுமை காட்டுவதில் சாதுக்கள் முன்னோடியாக இருக்கின்றனர். எல்லா வசதியின்மைகளுக்கும் அபாயங்களுக்கும் இடையே பொதுமக்களுக்கு உண்மை அறிவை அளிக்க முயல்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட சமூகம், இனம் அல்லது தேசத்திற்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும், மனிதர்களுக்கு மட்டுமின்றி மிருகங்களுக்கும் பிற தாழ்ந்த உயிரினங்களுக்கும் கூட சாது ஒருவன் நண்பனாய் இருக்கின்றான். சுருக்கமாக சொன்னால், யாருக்குமே அவன் எதிரி அல்ல, எல்லோருக்கும் நண்பனே. இறைவனுக்காய் எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கும் இத்தகையோர் அவருக்கு மிகவும் மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் சாதுக்கள் அதை பொருட்படுத்துவதில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு இழைக்கப்படும் அவமதிப்பை கிருஷ்ணர் பொறுப்பதில்லை. பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி கிருஷ்ணர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட தமது பக்தர்களிடம் விசேஷமான நாட்டமுடையவராக இருக்கிறார். ஷமோஹம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந பிரிய யே பஜந்தி துமாம் பக்த்யா மயி தேதேஷு ஷாப்யஹம். நான் யாரையும் வெறுப்பதுமில்லை, யாருக்கும் பட்சபாதமுடையவனும் அல்ல. நான் எல்லோருக்கும் சமமானவனே. ஆனால் எனக்கு பக்தி தொண்டாற்றுபவன் எனது நண்பனாகிறான். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். பகவத்கீதை 9.29 கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். கிருஷ்ணர் எல்லோருக்கும் சமமானவராகவே இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் சதா ஈடுபட்டிருப்பவனுக்கு, பகவத்கீதையின் உபதேசத்தை பரப்புவதில் ஈடுபட்டிருப்பவனுக்கு அவர் விசேஷ பாதுகாப்பு கொடுக்கின்றார். கிருஷ்ண பக்தர் என்றுமே அழியார் என்பது அவரது வாக்குறுதி. கௌந்தேய பிரதிஞானிஹி நமே பக்த பிரணஷ்யதி. பகவத்கீதை 9.31. பக்தரை காக்கவும் காப்பாற்றவும் மட்டுமல்ல, தீயோரை அழிக்கவும் தான் கிருஷ்ணர் வருகிறார். வினாச்சாய சதுஷ்கிருதாம். மிக நல்ல சத்திரியரும் பக்தருமான அர்ஜுனன் முதலான பஞ்ச பாண்டவர்களை உலகத்தில் மன்னர்களாக ஆக்கவும் துரியோதனனின் நாஸ்திக கூட்டத்தை அழிக்கவும் விரும்பினார் கிருஷ்ணர். முன்பே கூறியபடி அவரது வரவிற்கான 3ஆம் காரணம் உண்மை அறத்தை நிறுவுவது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. இவ்வாறாக கிருஷ்ணர் வருவதற்கான காரணம் 3: தமது பக்தரை காத்தல், அசுரரை அழித்தல், ஜீவாத்மாவின் உண்மையான தர்மத்தை நிறுவுதல். ஒரு முறை மட்டுமல்ல, பற்பல முறைகள். சம்பவாமி யுகே யுகே வருகிறார் அவர். பல முறை கிருஷ்ணர் வருகிறார். ஏனெனில் ஒரு முறை சரிக்கப்பட்டாலும் காலப்போக்கில் மீண்டும் சீரழியும் தன்மை அது இந்த ஜட உலகு. ஒரு நல்ல அமைப்பை நாம் செய்தாலும் கூட அது நாளடைவில் சீரழியுமாறே இருக்கிறது இவ்வுலகம். முதல் உலக போருக்கு பிறகு ஒரு இடைக்கால போர் நிறுத்தம் கையெழுத்திடப்பட்டது. சிறிது காலம் சமாதானமாயிருந்தது. ஆனால் வெகு சீக்கிரமே 2ஆம் உலக போர் வந்துவிட்டது. அது முடிந்து விட்டதென்று இப்போது 3ஆம் உலக போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஜட உலகில் காலத்தின் இயக்கம் இதுவே. ஒரு நல்ல வீட்டை கட்டுகிறோம். 50 வருடங்களுக்கு பிறகு அது நலிவடைந்து விடுகிறது. 100 வருடங்களுக்கு பின் மேலும் சீரழிந்து விடுகின்றது. அதுபோலவே உடல் இளமையுடன் இருக்கும் போது மக்கள் அதன் மீது அக்கறை கொண்டவர்களாய் எப்போதும் அதன் மீது பாசத்தை பொழிந்து கொண்டும் முத்தமிட்டு கொண்டும் கருத்துடன் காக்கின்றனர். ஆனால் அது மூப்படைந்து விட்டால் ஒருவரும் கவனிப்பதில்லை. இதுவே ஜட உலகின் இயற்கை. நல்ல ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட நாளடைவில் அது அழிக்கப்பட்டு விடும். அவ்வப்போது சரிகட்டல் தேவைப்படுகின்றது. எனவேதான் யுகந்தோறும் பரமபுருஷ பகவானோ அல்லது அவரது பிரதிநிதியோ
பண்பாட்டின் இலக்கில் சீரமைப்பு செய்வதற்காக வருகின்றனர். இவ்வாறு பற்பல மதங்களை நிறுவவும் சீரமைக்கவும் ஸ்ரீகிருஷ்ணர் பலமுறை வருகின்றார். ஜெய கிருஷ்ணா, இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 7 குருவில் நம்பிக்கையும் கிருஷ்ணருக்கு சரணடைதலுமாக அறிவு என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.